ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா எல்லாருக்குமே பாயாசம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த பாயாசத்தை கௌதம், சித்ரா தேவி, அதே மாதிரி வந்து நம்ம விஜயோட அம்மா அனாமிகா இவங்க 4 பேர் மட்டும் எடுத்துக்காம இருக்காங்க. ஸோ ராஜலட்சுமியும் எடுத்துக்கவே இல்லை. இதெல்லாம் கவனிக்கிற நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சாப்பாடு அப்படிங்கிறது சாமிக்கு சமம், ஆனால் நீங்கள் என்னடானா அதையே கேவலப்படுத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூர்யாவும் அங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி அந்த பாயாசத்தை சாப்பிட வச்சிடுறாரு. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போக வேண்டியது நம்ம சூர்யா சமாதானப்படுத்தி எல்லாத்தையுமே சாப்பிட வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஹாலில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஹாலில் தான் எல்லாருமே பெட்டை போட்டு படுக்கிறாங்க. தூக்கமே வரல, எப்படி எல்லாம் இந்த இடத்துல படுத்து தூங்குறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து திடீர்னு பேசாமல் கேம் விளையாடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஐஸ்வர்யா தான் இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவோட நோக்கம் என்ன? இந்த கேம் மூலியமாக சூர்யாவையும் அக்கா தங்கச்சியையும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான். அதே டைமில் தன்னோட மாமியார் அதாவது சித்ரா தேவியை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து சீட்டெல்லாம் குலுக்கி போட்டு எடுத்துக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு பெரியவங்களை வச்சு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வச்சே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததே நம்ம சூர்யா தான். சூர்யா எடுக்கும் பொழுது ஐஸ்வர்யா நேம் வந்ததுனால ஐஸ்வர்யா சொல்கிறத தான் செய்யணும். நம்ம ப்ரொமோவிலேயே பார்த்துருப்போம். நம்ம மகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி காதலை ஏற்றுக்க வைக்கணும், அதுதான் டாஸ்க்கு. அதே மாதிரி நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே ப்ரப்போஸ் பண்ணி மகாவுக்கு கிஸ்ஸெல்லாம் பண்ணி எப்படியோ ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஐஸ்வர்யா நினச்ச மாதிரி மகாவை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு சித்ரா தேவியை என்ன பாடுபடுத்த போகிறாங்க ஐஸ்வர்யான்னு.